ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அருமையான பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பால் பாயசம் பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ அரிசி ஊற போட்டுக்க போகிறேன். அரிசி வந்து இது மாதிரி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துட்டுருக்குங்க. இப்போ பாஸ்மதி ரைஸும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு சாப்பாட்டு ரைஸ் தான் எடுத்துட்டுருக்கேன். இது வந்து 2 புடி. நான் எல்லாமே புடியில தான் கணக்கு நான் காட்ட போகிறேன். அதனால தான் 2 புடி எடுத்துட்டுருக்கேன். 2 கைப்பிடி அரிசி நான் இப்போ ஊற போட்டுக்கிறேன். ரொம்ப ஊற வேண்டாம், நம்ம டைரக்டா குக்கர்லயே போட போறோம். ரொம்ப நேரம் ஊற வேண்டாம், நம்ம இந்த பால் காய்ச்சற வரைக்கும் ஊறினா போறோம். அப்புறம் நம்ம டைரக்டா குக்கர்ல எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு 3 லிட்டர் குக்கர் எடுத்துட்டு இருக்கேங்க. இப்போ டைரக்டா குக்கர்லயே பண்ண போறேன். இப்போ நான் வந்து 1 லிட்டர் பாலுக்கு இந்த 3 லிட்டர் குக்கர்ல பண்ணலாம். சப்போஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா நம்ம வந்து பெரிய குக்கர் தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் ஒரு குக்கர் வச்சிருக்கேன். நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இன்னும் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ பால் நல்லா காயட்டும். நான் இப்போ 1 லிட்டர் பால் சேர்த்துட்டு இருக்கேங்க. ஃபர்ஸ்ட் பால் நல்லா காயட்டும். இது நான் வந்து லோ ஃபேட் மில்க் தான், நம்ம நார்மலா காஃபிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பால் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஹை ஃபேட் மில்க் எதுவுமே வேண்டாம், நார்மல் மில்க்ல பண்ணாலே ரொம்ப நல்லா இருக்கும். பால் நல்லா காயட்டும். இப்போ பால் நல்லா காஞ்செடுத்துங்க. நம்ம இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அப்புறமா சர்க்கரை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஊட்டிக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை வந்து எப்படி எடுத்துட்டுருக்கேன்னா 1/2 லிட்டருக்கு 4 கைப்பிடி சர்க்கரை. இப்போ நான் 1 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 8 கைப்பிடி அளவு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். இப்போ கிராம்ல சொல்ல போனால் ஒரு 225 கிராம் எடுத்துட்டுருக்கேன். இந்த 1 லிட்டருக்கு இது 225 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. ஸ்வீட்டு கரெக்டாக இருக்கும். நான் அது மாதிரி தான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சர்க்கரை கரையட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் நல்லா கரைஞ்செடுத்து இப்போ நம்ம இந்த ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அரிசி வந்து இந்த பால் காயிற அளவுக்கு ஊறினா போறோம் அரிசி. நான் இப்போ இந்த அரிசியை தண்ணீராக வடிச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன். வந்து குக்கர் மூடி போட்டு மூடின்றலாம். இப்போ வந்து நான் இது வந்து பெரிய பர்னர்ல வச்சிருக்கேன். இப்போ இந்த நம்ம கேஸ் அடுப்புல வந்து பெரிய பர்னர்ல தான் வீடியோக்காக நான் இந்த பர்னரை வச்சேன். இப்போ வந்து நம்ம வந்து சின்ன பர்னர் இருக்கிறதுல சின்ன பர்னர் இருக்கும் இல்லையா, அதுல வச்சிடலாம். ஏன்னா இது வந்து நல்லா காயணும், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா காயணும் இது. அதனால நான் வந்து இப்போ சின்ன பர்னருக்கு இதை மாத்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன அந்த அடுப்பில் மாற்றிட்டேங்க. நல்லா பார்த்தீங்கன்னா லோ சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பு, அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு வெயிட்டும் போட்டுடுறேன். இப்போ இது 1/2 மணி நேரம் ஆகட்டுங்க, நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நான் 1/2 hour தான் இந்த வச்சுருந்தேன். இப்போது மேலெல்லாம் பாருங்க, பால்லாம் எதுவுமே பொங்கி வழியில. ஏன்னா நான் வந்து சின்ன அடுப்பில் சிம்மில் வச்சுருந்தேன், அதனால பாலும் பொங்கி வழியில. இப்போ வந்து ப்ரெஷர் இல்லாமல் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா குக் ஆயிருக்குங்க. இப்போ வந்து பார்த்தா தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நல்லா ஆற நல்லா கெட்டியாயிடும். சூப்பரான பால் பாயசம் ரெடி. குக்கர்ல ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அருமையான குக்கர்ல எளிமையா செய்யக்கூடிய பால் பாயசம் ரெடிங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு தாளிப்பு எதுவுமே தேவையில்லை. ஏலக்காய், முந்திரி பருப்பு எதுவுமே தேவையில்லை. இதோட பாலோட அந்த குறுகிறது இல்லையா, அந்த ஒரு டேஸ்ட் இருந்தாலே போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி பண்றது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.